ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அர்ச்சனாஸ் டெலிசியஸ் ரெசிபீஸ். நம்ம வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா தக்காளி ஊறுகாய் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இந்த தக்காளி ஊறுகாய் பிடிக்காதவங்களே யாரும் இருக்க மாட்டாங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு ஊறுகான்னு கூட சொல்லலாம். இந்த தக்காளி ஊறுகாவை பார்த்திங்கன்னா ஒரு டைம் இது போல் ப்ரிப்பேர் பண்ணிட்டுங்கன்னா 6 மாதம் வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கெட்டே போகாது. வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி இந்த தக்காளி ஊறுகாய் செய்கிறதுக்காக 5 கிலோ அளவு தக்காளி எடுத்திருக்கோம். நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க. காயாக எடுத்திங்கன்னா நல்லா இருக்காது. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பழுத்து இருக்கணும். இப்போது தக்காளி எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா அதில் கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது. ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு இந்த தக்காளி மேலே உள்ள ஈரத்தை எல்லாத்தையுமே நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. நல்லா தக்காளியை தொடச்சதுக்கப்புறமா இந்த காம்பு பகுதியை கட் பண்ணி போட்டுடலாம். இந்த காம்பு பகுதியை சேர்க்கக்கூடாது. இதே போல் எல்லா தக்காளியில் உள்ள காம்பு பகுதியும் கட் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக தக்காளியை கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம தக்காளி எல்லாத்தையுமே சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை ஸ்டவ்வில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். தக்காளி ஓரளவுக்கு வேகட்டும். அப்போ தான் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க முடியும். தக்காளி வெந்துட்டுருக்கிற சமயத்தில் சில பொருள்களை அரைக்க வேண்டியது இருக்குது. அதுக்கு ஒரு கடாயை சூடுபடுத்திட்டு 1.5 டீஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் அதிகமாக சேர்க்கக்கூடாது. கரெக்டாக 5 கிலோ தக்காளிக்கு 1.5 டீஸ்பூன் அளவு தான் சேர்த்துருக்குறோம். அதிகம் சேர்த்திங்கன்னா கசப்பு வந்துடும். வெந்தயம் நல்லா வறுபட்ட உடனே இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடுங்க. கடுகு பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 6 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம். இந்த கடுகு அதிகமாக பொரிய விடக்கூடாது. லைட்டாக பொரிஞ்சு வந்தாவே போதும். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இந்த எல்லா பொருளையும் பார்த்திங்கன்னா தனித்தனியாக தான் வறுக்கணும். இப்போ பாருங்கள், தக்காளி எல்லாமே இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. தக்காளியை வேக வைக்கும் பொழுது தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. இந்த தக்காளி அப்படியே ஆறட்டும். அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைக்கணும். இப்போ நம்ம 1 கப் அளவு மிளகாய் வத்தலை எடுத்து வச்சுருக்கோம். அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு பொடியாக அரைச்சி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு பொடியாக நம்ம அரைச்சி வச்சாச்சு. வெந்தயம் கடுகு ரெண்டையும் சேர்த்துட்டு இது போல் நம்ம அரைச்சி எடுத்து வச்சிட்டோம். கூடவே கொஞ்சமாக பெருங்காயம், அதே போல் 1/2 கப் அளவு மிளகாய் தூள் எடுத்து வச்சுருக்கோம். மிளகாய் தூள் தேவைப்பட்ட ஆட் பண்ணிக்கலாம். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு, அப்புறம் 1 கைப்பிடி அளவு புளி எடுத்து வச்சுருக்குறோம். இந்த புளியை தண்ணி கொஞ்சமாக சேர்த்துட்டு ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அதிகம் தண்ணி சேர்க்க வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. சூடாக இருக்கும்போதே மிக்ஸி ஜாரில் போட்டோங்கன்னா மிக்ஸி ஜாரில் அங்கங்கே தெரிக்கும். அதனால் நல்லா ஆறினதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த தக்காளி ஊறுகாவுக்கு இது போல் அரைச்சி செஞ்சோம்னா டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லா தக்காளியும் சேர்த்துட்டு இது போல் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம தக்காளி ஊறுகாய் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு நல்லா ஒரு பெரிய கடாயாக வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்த தக்காளியை சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி ஊறுகாய் செய்யும் பொழுது நம்ம எத்தனை கிலோ அளவுக்கு செய்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம பெரிய பாத்திரமாக எடுத்துக்கணும். அப்போ தான் இந்த தக்காளி ஊறுகாய் கரெக்டாக செய்ய முடியும். இல்லைன்னா தெரிச்சு எல்லாம் வெளியே விழும். அதனால் பெரிய பாத்திரமாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ தக்காளி எல்லாமே ஓரளவுக்கு நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சுருந்த புளியை கரைச்சி இது போல் எடுத்து வச்சுருக்கோம். அதை சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் இதை ஒரு டைம் இது போல் கலந்து விட்டுருங்க. புளியை பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக தான் கரைச்சி எடுக்கணும். தண்ணி மாதிரி கரைச்சி எடுக்கக்கூடாது. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம்.
சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கொதிக்க விடணும். இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் மேலே எல்லாம் தெரிக்கும், அதனால் நீங்கள் பார்த்து செஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்த மிளகாய் வத்தலை சேர்த்துக்கலாம். மிளகாய் வத்தலை சேர்த்ததுக்கப்புறமா இதை வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம தேவைப்பட்டால் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஒருவேளை மிளகாய் வத்தலோட காரம் பத்தலைனா மட்டும் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அரைச்சி எடுத்து வச்சுருந்த வெந்தயம் கடுகு பொடியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் இதே போல் கலந்து விட்டுருங்க. இதெல்லாம் எப்போ சேர்க்கணுன்னா தக்காளி வந்து ஒரு அரை பாகம் வெந்து வரும் இல்லையா, அந்த ஸ்டேஜில் நம்ம சேர்த்துக்கணும். அதுக்கப்புறமா அந்த தக்காளியில் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா கொதி வரும். அந்த சமயத்தில் நம்ம நல்லெண்ணெயை வந்து ஒரு 100 மில்லி அளவு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். வச்சுட்டு அதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இது போல் ஊற்றி நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். ஒரே சமயத்தில் எல்லா எண்ணெயும் சேர்க்க வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தா போதும். பாருங்கள், ஒரு டைமாக எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இது போல் கலந்து விட்டுட்டே இருக்கணும். நம்ம தக்காளி எல்லாமே இப்போ ஓரளவுக்கு ரெடியாகி வந்துருச்சு. அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, தக்காளி ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சுன்னா அந்த தக்காளி ஊறுகாயோட ஸ்மெல் வந்து நமக்கு நல்லா வர ஆரம்பிக்கும். அதே சமயத்தில் இந்த கடாய் ஓரங்களில் பார்த்திங்கன்னா எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கும். அந்த ஸ்டேஜில் வந்து தக்காளி ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், 5 கிலோ அளவுக்கு நம்ம செஞ்சோம், எந்த அளவுக்கு நமக்கு கிடச்சிருக்குன்னு பாருங்கள். நம்மளோட தக்காளி ஊறுகாய் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக ஜம்முன்னு ரெடியாகி வந்துடுச்சு. இந்த தக்காளி ஊறுகாவை பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் 6 மாதம் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம், கெட்டே போகாது. நீங்கள் ஒவ்வொரு டைமும் ஸ்பூனில் யூஸ் பண்ணும் பொழுது ட்ரையான ஸ்பூனை யூஸ் பண்ணுங்கள். ட்ரையான ஸ்பூனில் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா கெட்டே போகாது, ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்கூடையும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை எங்கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.